ஆண்டவனே உன்னைத்தான், ஆண்டவனே உன்னைத்தான். உன்னை எல்லாம் அறிந்தவன் கருணைக்கடல் என்றெல்லாம் சொல்கிறார்களே, தெரியுமா? தெரியும். நீ உன் பக்தர்களை கைவிடுவதில்லை என்று சொல்கிறார்களே, தெரியுமா? தெரியும். அப்படியானால் எனக்கு ஏன் கஷ்டங்களை கொடுக்கிறாய்? நான் எத்தனை கஷ்டப்படுகிறேன் தெரியுமா? தெரியும். ஆனால் கஷ்டங்களை கொடுப்பது நான் இல்லை, உன் பழைய தீவினைகள் கொடுக்கின்றன. அப்படியானால் என் கஷ்டங்களை உன்னால் போக்க முடியாதா? நீதான் சர்வசக்திமான், உலகை படைத்தவன், அவனின்றி ஓரணுவும் அசையாது என்று சொல்கிறார்களே. ஆமாம், நீ என் பக்தன் என்று சொல்லிக் கொள்கிறாயே. உனக்கு எப்படி உன் கஷ்டங்கள் ஞாபகம் உள்ளன? பக்தன் என்றால் என்னையே நினைத்து கொண்டிருப்பான், அவன் வேறு ஒன்றையும் அறியான் என்று சொல்வார்களே. நான் அத்தனை பெரிய பக்தன் அல்லன். உன் நாமாவை சொல்லும் சாதாரண பக்தன் என்று வைத்துக்கொள்ளேன். இருக்கட்டும். இருந்தும் உனக்கு வரும் கஷ்டங்கள் உன் நன்மைக்காகத்தான் வருகின்றன என்று ஏன் நினைத்து பார்க்க மாட்டேன் என்கிறாய்? உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக அவற்றை நான் கொடுக்கிறேன் என்று வைத்துக்கொள்ளேன். நாங்கள் கூட குழந்தைகளை இப்பொழுது அடித்து திருத்துவதில்லை, அன்பினால் தான் திருத்துகிறோம். ஆமாம், நீ இப்பொழுது என்னதான் கேட்கிறாய்? எனக்கு ஒரு கஷ்டமும் வரக்கூடாது. நான் தவறுதல்கள் செய்தாலும் கஷ்டம் வரக்கூடாது. நான் என்ன நினைக்கிறேனோ அது நடக்க வேண்டும். அதாவது உலகில் நியதி என்று ஒன்றும் இருக்கக்கூடாது. எப்படி சொல்கிறாய்? உன் இஷ்டப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று நீ நினைப்பது போலத்தானே எல்லோரும் நினைப்பார்கள். ஏக மோதல்கள் வரும். நீ நினைப்பது போல் நடக்காது. அப்படியானால் அதற்காகத்தான் நியதி என்று ஒன்று வைத்திருக்கிறேன். அப்படியானால் உன்னை வேண்டிக் கொண்டு என்ன பயன்? என்னை வேண்டிக் கொண்டால் நீ கஷ்டங்களைக் கண்டு மனமுடைந்து போக மாட்டாய். அவற்றை தாங்கிக் கொள்ளும் சக்தி உனக்கு கிடைக்கும். அதோடு கஷ்டங்கள் வர வர உன் பாவங்கள் தீர்ந்து கொண்டிருக்கின்றன என்று அறிந்து நீ மகிழ்வாய். அது போதும் ஆண்டவனே.